வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய், விஷால் அண்ட் தென் தர்ஷிகா நேத்து ரொம்ப நேரம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னா, "உன் கால்ல கூட விழுந்துடுறேன் என்ன விட்டுரு" அப்டின்ற மாரி விஜய், விஷால் வந்து ஒரு விஷயத்த வந்து தர்ஷிகா கிட்ட சொல்றாங்க. ஸோ அதுக்கு தர்ஷிகாவோட ரியாக்ஷன் என்ன அப்டின்றதையும் நம்ம டீடைல்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய், விஷால் அண்ட் தென் தர்ஷிகா ரொம்ப நேரம் நெறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்தில விஜய், விஷால் வந்து தர்ஷிகாவ பத்தி கேட்கறாங்க. "ஏய் வேற எதுவும் இல்லல்ல" அப்டின்ற மாரி கேட்கறாங்க. விச் மீன்ஸ் கிரஷ தவிர்த்து அடுத்த கட்டத்தில வேற எதுவும் இல்லல்ல அப்டின்ற மாரி தான் வந்து வி விஜய் விஷால் வந்து தர்ஷிகா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க மௌனமா இருக்காங்க. அதுக்கப்புறம் உன் கால்ல கூட விழுறேன் அப்படின்னு சொன்ன உடனே தர்ஷிகா வந்து சிரிக்கிறாங்க. என்ன நம்பி ஏமாந்துறாத அப்படின்ற மாரி விஜய் விஷாலும் வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் அந்த பிரேக்கப் வந்து ஆகக்கூடாது அப்படின்றதுல அவர் செம கிளாரிட்டியா இருக்காரு அப்படின்றத இந்த கான்வர்சேஷன்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரு ரொம்ப லவ் பண்றது அவர் கார தான் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர டைவர்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரோட லவ் ஸ்டோரி சொல்லும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என் கார் ரொம்ப பிடிக்கும். நான் அதுகிட்ட வந்து பேசுவேன். மத்தவங்கலாம் பார்த்தாங்க அப்படின்னா, பார்த்து சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் என்ன டைவர்ட் பண்ணிக்கிட்டேன் கார் கூட அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இத வந்து கேட்ட தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா, "என்னடா ஏமாத்திராதன்னுலாம் சொல்ற" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இல்ல பட் விஷு உன்ன நான் ஃபுல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது" அப்படின்ற மாரி, "உன்னோட மைண்ட் செட் எனக்கு கிளியரா புரியுது. நீ எத நோக்கி ஓடிட்டு இருக்க அப்படின்றதும் எனக்கு கிளியரா புரியுது. அதனால எதுவும் இல்லல்ல" அப்படின்ற மாரி அவங்க கேட்டதுக்கு தர்ஷிகா வந்து டைரக்ட்டா வந்து இல்லன்னு சொல்லாம, புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு, மறுபடியும் ஏதோ சொல்ல வருவாங்க. ஆனா அது தொண்டைய விட்டு வெளிய வராது. ஸோ விஜய் விஷால் வந்து சொல்லுவாங்க, "அந்த தொண்டையிலிருந்து அத வெளிய சொல்லு. ஏன் வந்து உள்ள அடக்கி வைக்கிற?" அப்படின்ற மாரி தர்ஷிகா வந்து சொல்லுவாங்க. பட் 2 பேரும் செம்ம கிளாரிட்டியா இருக்காங்க அப்படின்றது இந்த கான்வர்சேஷன் மூலமா நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து விஜய் விஷால் வந்து ஃபீல் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நான் அடுத்த கட்டத்துக்கு போவனோ இல்லையோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சிவா ப்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ட்ரை பண்ணி இந்த நிலைமையில இருக்காரு. பட் அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு. பட் அவருக்கு வந்து சக்சஸ் கிடைக்கல" அப்படின்றத வந்து விஜய் விஷால் வந்து சொல்றாரு. பட் தர்ஷிகா வந்து விஜய் விஷாலுக்கு வந்து ஒரு ஹோப் குடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50% வந்து நீ தாண்டிட்ட. லைக் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல நீ எப்படி 50 டேஸ் சக்சஸ்ஃபுல்லா தாண்டினியோ, அதே மாரி உன் லைஃப்லயும் 50% தாண்டிட்ட. இனிமேலும் வந்து அடுத்த 50 உனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். கண்டிப்பா நடக்கும். நல்லதே நடக்கும் அப்படின்ற மாரி தர்ஷிகா வந்து விஜய் விஷாலுக்கு வந்து ஒரு ஹோப் குடுக்குறாங்க. விஜய் விஷாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா நல்லதே நடக்கும். லெட்ஸ் வொர்க் ஃபார் இட் அப்படின்ற மாரி அவரும் வந்து சொல்றாரு. அண்ட் தென் சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஸ்டில் விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பா யோசி எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பேசுறாங்க. அது அப்கமிங் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.